நம்ம இந்த எபிசோடில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரா மங்கோன் போபிட் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் தாங்க பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நடுவில் புத்தர், 2 புத்தர் இருக்கிறாரு. செம்மையாக இருக்குது. இங்கே வந்துட்டு எலிஃபெண்ட்லாம் வச்சு, யானைகளை வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அந்த காலத்தில் 1700களில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்க. சண்டே இந்த நிலையில் இருக்கிறாரு, மண்டே இந்த நிலையத்தில் இருக்கிறாரு, டியூஸ்டே வந்து ஒரு 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 பரவச நிலையில் இருக்கிறாரு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா கோயில்? அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இந்த வாட் ப்ராசி சென்பட்டுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 50 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 1700களில் நடந்த அந்த வாரில் அவங்க வந்துட்டு அந்த ஆயுதயா அப்படிங்கிற அந்த தாய்லாந்து வந்து தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் இங்கே உள்ள அந்த பர்மீஸோட ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புத்தரோட சிலையோட தலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பர்மாவில் போய் சேல் பண்ணியிருக்கிறாங்க. காலப்போக்கில் இதோட இடம் அப்படியே சாய்ஞ்சிருச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது தெரியுதுங்களா. நம்ம அடுத்து வந்திருக்க டெம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட் ப்ரா ராம். இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெயின் ஹாலாக இருந்திருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கவே தெரியுது, இது ஏதோ ஒரு மெயின் ஹாலாக இருந்திருக்கு. இந்த பில்டிங் பாருங்கள், வாட் ப்ரா ராம், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடுத்து பார்க்க வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட் லோகய சுதா. அதாவது ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரிஜினலான பிக்சர் இது கிடையாது. ஸோ அந்த வாரனால இங்கேயுமே சேதப்படுத்தியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹிந்துக்கள் வந்துட்டு என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் வந்துட்டு விஷ்ணுவோட 9வது அவதாரம் தான் புத்தர் அப்படின்னு நம்ம இந்துக்கள்லாம் நம்புகிறாங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா அயோத்தியாவில் இருக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்காக் சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் போன எபிசோடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3 டெம்பிள் பார்த்துருந்தோம். வாட் பனான் சோயிங், அப்புறம் வாட் யாய் சாய் மங்கோன், அப்புறம் வாட் மகாதத். இந்த 3 டெம்பிள் நீங்கள் பார்த்துருப்போம். நம்ம இந்த எபிசோடில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரா மங்கோன் போபிட் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் தாங்க பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம இதான் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக கோயில் ரொம்ப பெருசாக இருக்குங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். வாங்க நம்ம இந்த பக்கம் தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்மளோட முந்தின எபிசோட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ் கோட் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே நம்ம டெம்பிளுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இங்கே பாருங்கள், இதோட கோயிலோட டைமிங் போட்டிருக்காங்க. மார்னிங் 7:30 ஈவினிங் 5 PM வரைக்கும் இந்த டெம்பிள் ஓப்பனில் இருக்குமா. இங்கே பாருங்கள், வா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கோவில் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நடுவில் புத்தர், 2 புத்தர் இருக்கிறாரு. செம்மையாக இருக்குது. இங்கே வந்துட்டு எலிஃபெண்ட்லாம் வச்சு, யானைகளை வச்சு கும்பிட்டுருக்காங்க. சம்திங் யானைகளுக்கு இங்கே எதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க. வாங்க நம்ம இந்த பக்கம் அப்படியே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்துட்டு புத்தர் சிலை தான் இருக்குதுங்க. பாருங்கள், இங்கே உண்டியல் மாதிரி போட்டிருக்காங்க. உண்டியல் போட்டு நீங்கள் காசு போடணுன்னா போட்டுக்கலாம். டொனேஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயும் ஒன்று புத்தர் இருக்கிறாருங்க. செம்மையாக இருக்குங்க. கோயில் வந்து ஒரு லெவலில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு பின்னால் வந்துட்டு ஒரு பெரிய புத்தர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம முன்னால் போய் பார்க்கலாம், இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு அந்த காலத்தில் 1700களில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்க. ஸோ இந்த இடங்களே டோட்டலாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டேமேஜ் பண்ண ஃபோட்டோஸை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வருஷம் வந்துட்டு இது வந்துட்டு அவங்களோட பர்மீஸ் இயர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, அவங்களோட தாய் இயர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது நம்ம இங்கிலீஷ் இயருக்கு பார்த்திங்கன்னா 1767 வருங்க.
அந்த காலகட்டங்களில் நடைபெற்ற போர் காரணமாக, பர்மீஸோடு நடந்த போர் காரணமாக இந்த இடம் பர்மீஸ் வந்து ஜெயிச்சிருச்சு. ஆயுதத்தை வந்து தோற்றுறதுனால அதுக்கப்புறம் உள்ள இந்த இடங்கள் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரிஜினல். இந்த பார்த்துட்ருக்கீங்க இதுதான் ஒரிஜினல். நான் உங்களுக்கு அப்புறமா வெளியில் வந்து காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஒரிஜினல். இப்போ வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மாதிரி எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். உள்ளே இதே மாதிரி ஒரு பெரிய புத்தர் ஒன்று இருக்கிறது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வாங்க, இந்த பாருங்கள், இதுதாங்க இப்போ நம்ம இங்கே பழைய ஒரிஜினல் அந்த புத்தர் கோவில் இப்படி இருந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து ரெடி இப்படி கொஞ்சம் இப்படி வேலை ஆரம்பித்து இப்போ இந்த மாதிரி முடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது இப்படி இருக்குது. பட் ஆனால் டேமேஜுக்கு அப்புறம் இதை வந்து ரெடி பண்ணி இப்படி வச்சுருக்காங்க ஆர்மி. ஆனால் புத்தர் சிலை உள்ளே அப்படியே இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், புத்தர் சிலை இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. காட்டுறவங்களே இந்த பார்த்தீங்களா, இதுக்கு பின்னால் வந்துட்டு புத்தர் சிலை தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஏதோ வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து மறைச்சிருக்கேன், கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே நம்ம எல்லா பக்கமும் புத்தர் சிலையை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த இடம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஒயிட் கலரில் போட்டு கவர் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து புத்தர் சிலையை வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ரெனோவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இடம், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம், அப்படியே சுற்றி பார்க்கலாம். அப்படியே இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இடம். நல்லா இப்போ வந்து ரொம்ப ரெனோவேஷன் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த உள்ள புத்தர் சிலையை மட்டும் கொஞ்சம் ரெனோவேஷன் முடிக்காமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா அதுவும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அந்த பழைய ஸ்டைல் அப்படியே மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக டிசைன்லாம் அதே மாதிரியே வச்சுட்டு இவங்க இப்போதைக்கு இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெனோவேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே அந்த மாதிரி பழைய உள்ளே இருக்க புத்தர் சிலை வந்து அதே சிலை தான் வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எப்படி இருப்பாங்க வெளிப்பகுதி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெளியில் ஒரு கார்டன் மாதிரி கூட வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க பாருங்கள். வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி கூட வச்சு செட்டப் பண்ணிக்காங்க. சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கமாக போகலாம். அப்படியே போகலாம். இங்கே பாருங்கங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புத்தர் சிலை. இங்கே பாருங்கள் வச்சு இங்கே ஒரு கப் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. அது ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், ஆக்சுவலாக தெரில. ஆக்சுவலாக ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக சரி, அதை தான் என்னால் பார்க்க முடியுது. சண்டே இந்த நிலையில் இருக்கிறாரு, மண்டே இந்த நிலத்தில் இருக்கிறாரு, டியூஸ்டே வந்து ஒரு 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 பரவச நிலையில் இருக்கிறாரு, வெனஸ்டே வந்து இப்படி இருக்கிறாரு, வெனஸ்டே நைட்டில் வந்து இப்படி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அருமையாக வச்சுருக்காங்க கோயில். ஓகேங்க, நம்ம அப்படியே கோயிலை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வழியாக நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகும். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா கோயில். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கோயில் அருமையாக ரெனோவேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம இந்த வாட் ப்ரா மங்கோன் போபிட் இந்த டெம்பிள் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு டெம்பிள் இருக்குது. வாங்க நம்ம அதையும் போய் பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட பக்கத்துலேயே. ஸோ இது வந்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே நீங்கள் பார்த்துடலாம். வாங்க நம்ம அந்த கோயிலை போய் பார்ப்போம். ஓகேங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அந்த ஆயுதா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வந்து சென்டர் வந்துட்டு ஓகேங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த ஆயுத்தாவில் இருக்கிற எல்லா இடங்களுமே யுனெஸ்கோவால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டராக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதோட இது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து வாட் ப்ரா மங்கோன் போபிட்ங்கிற டெம்பிள் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்குறது வாப்ரா சி சென்பதி அப்படிங்கிற ஒரு டெம்பிள் பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்ஸ் தப்பாக பண்ணி தான் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படி இந்த பக்கம் உள்ளே போகலாம். வாங்க, அதுக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டிக்கெட் வாங்கணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம இதுக்கு வந்துட்டு 50 பாட்டு டாய் பாட்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க நம்ம அப்படி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த வாட் ப்ரா சி சென்பட்டுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 50 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டோம், நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இந்த பாருங்க. ஓகே, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வாங்க, இங்கே பாருங்கள் கொடை வச்சுருக்காங்க இங்கேயுமே. ஸோ இங்கே வந்து வெயில் பெருத்து எடுக்குதுங்க. தாய்லாந்தில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொடை வச்சுருக்காங்க. உங்களுக்கு கொடை தேவைன்னா எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். எந்த ஒரு இதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல.
வாங்க நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. என்ன பாருங்கள், இதாங்க ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் இந்த சாம்பிள் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு இதை போட்டிருக்கிறாங்க. ஸோ வாட் ப்ராசான் சிப்பட். ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகி இப்படி இருக்குங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே உள்ள இந்த கோயில்களையுமே உள்ள அந்த புத்தரோட சிலைகள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டோட்டலாக தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கமாக போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே எல்லா பில்டிங்கும் டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, இந்த பில்டிங்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுவுமே டோட்டலாக எல்லாமே டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. வா, இடம் ஆனால் அருமையாக இருக்குங்க. ஆனால் ஒரிஜினலாக இருந்ததுன்னா இதை கொஞ்சம் பார்க்க இன்னமும் நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒரிஜினலாக வந்து நம்ம பார்க்க முடியல. பாருங்கள், செமையாக இருக்குங்க. இங்கேயும் பாருங்கள், இங்கேயுமே பார்த்திங்கன்னா இங்கேயுமே உள்ள புத்த சிலைகள் எல்லாம் தலையை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா 1700களில் நடந்த அந்த வாரில் அவங்க வந்துட்டு அந்த ஆயுதயா அப்படிங்கிற அந்த தாய்லாந்து வந்து தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் இங்கே உள்ள அந்த பர்மீஸோட ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புத்தரோட சிலையோட தலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பர்மாவில் போய் சேல் பண்ணியிருக்கிறாங்க, விற்றுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுமே வந்துட்டு புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான், இவங்களும் புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரிலங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இடம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடங்கள்லாம் சேதப்படுத்தாமல் இருந்ததுதான் இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் ஆல்ரெடி சேதம் அடைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரிஜினலாக இது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரிஜினலாக இருக்கிறதுனா இப்போ இந்த பாருங்கள், அந்த ஸ்ட்ரைட்டாக ஒன்று பார்க்குறீங்களா, ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரிஜினலாக இருந்திருக்கும். ஸோ இவங்க வந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே உள்ள அந்த புத்தரோட சிலையை வந்து தலையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுதான் அதை காரணங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் போய்ட்டு அதை விற்றுருக்காங்க பாருங்களேன். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களும் புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி செய்ய மனசு வந்துச்சுன்னு தெரிலங்க. இங்கே பாருங்கள், எல்லா பில்டிங்குமே டேமேஜ் தான். எவ்வளோ அவங்களால முடியுமோ அவ்வளோத்துக்கு அதை டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1767 பர்மீஸ் வந்துட்டு இவங்க கூட போர் தொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் மாதிரி வந்திருக்குது. நீங்கள் பக்கத்து நாட்டுக்காரன், நானும் பக்கத்து நாட்டுக்காரன், நம்ம 2 அடிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒற்றுமையாகி மறுபடியும் அவங்களோட நிலங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த பார்க்குறீங்களேங்க, இப்போ இதாங்க ஒரிஜினல். இங்கே பாருங்கள், இது எப்படின்னா பாருங்கள், இது காலப்போக்கில் இதோட இடம் அப்படியே சாய்ஞ்சிருச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இதோட வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே சாஞ்சிருக்குங்க. ஸோ இது வந்துட்டு பாருங்கள், இது டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேமேஜ்னால ஆயிடுச்சா இல்லை நேச்சுரலாகவே இந்த மாதிரி தான் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இல்லை, ஆனால் சாஞ்ச மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனால் இந்த இது வந்து ஒரு மெயின் பில்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்டரில் இருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிற சைடு, அதுக்கு அந்த பக்கம் சைடு, இது வந்து சென்டராக இருக்கிறது வந்து இது மெயின் பில்டிங்காக இருந்திருக்கும். ஸோ ஆனால் அதனால் இதை வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்கள். இந்த இதெல்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் மணி மாதிரியான ஒரு சிம்பிளுங்க. அது மணியை வந்து வச்சா நம்ம ஊரில் விட்ருக்கோம், கீழே வச்சா விட்ருக்கோம், அந்த மாதிரியான ஒரு இதில் இதெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, இடம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே அந்த பக்கம் உள்ளே வந்து அப்படி சுற்றிட்டு இப்படி வந்துட்டோம், ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டு இப்படி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நடுவில் உள்ள அந்த 3 மணி மாதிரியான ஒரு கட்டிடம் இருக்குது பாருங்கள். ஸோ அதை மட்டுமே அவங்க கொஞ்சம் கட்டியிருக்க மாதிரி தான் தெரியுதுங்க. ஏன்னா மற்றபடி எல்லா இடங்களும் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு, அந்த இடங்கள் மட்டும் அவ்வளோ டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க விட்டு போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சேதப்படுத்துகிறவங்க இதையும் சேதப்படுத்தியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஓரளவு அது அதிகமாக சேதம் அடைஞ்சதுனால அது கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. பார்க்க ஆனால் ஒரிஜினல் மாதிரி தெரியலங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த வாட் ப்ராசி
சபட் இது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ பார்க்குறது இது வரைக்கும் பாதி வரைக்கும் இந்த உடஞ்சிருக்கிறது, ஆனால் இது உண்மையிலே இவ்வளோத்துக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த தெரியுதுங்களா, இதெல்லாம் இவ்வளோத்துக்கு இருந்திருக்குங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிறது, ஆனால் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த ஒரு பிங்க் கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இடம். ஓகேங்க, நம்ம இந்த வாட் பிராசி சபத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இல்லை எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இந்த வழியாக எக்ஸிட் ஆக வேண்டி தான். வாங்க போகலாம், அப்படியே வாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம இந்த வழியாக அப்படியே எக்ஸிட் ஆகிடுவோம். வாங்க அப்படியே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக அப்படியே வெளியில் வந்தீங்கனாலே இந்த வாட் பிராசி சபத் இந்த இடம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குங்க. அதெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையான பில்டிங் எப்படி நாசம் பண்ணிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது இங்கே பாருங்கள். நான் சொல்ல ஒரு மெயின் ஹால் இவ்வளோ, இது கண்டிப்பாக மெயின் ஹாலாக தான் இருக்கும். டேமேஜ் பண்ணிக்காம வச்சலாம் பாருங்கள். அது இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இதை டேமேஜ் பண்ணிக்காங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குற நடுவில் இந்த 3 மணி மாதிரியான இது இருக்குது பாருங்கள், இது இந்த இருக்குது. இதுக்கு ரைட் சைடில் பாருங்கள், இவ்வளோ பெரிய இடம் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்களேன். சார் எவ்வளோ அழகான இடத்த இப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்கண்ணா. இப்படி பாருங்கள், ஒயிட் கலரில் அருமையாக இருக்குங்க இடம். ஓகேங்க, நம்ம இந்த வாட் பிராசி சபட் அப்படிங்கிற அந்த டெம்பிள் பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்திருக்க டெம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட் பிரா ராம். ராம்ன்றதுனால மோஸ்ட்லி ராமர் சம்மந்தப்பட்ட கோயிலாக இருக்கலாமோன்னு தோணுது. வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இதுக்குமே வந்துட்டு ஒரு 50 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் டிக்கெட் வாங்கணும். அப்படியே நம்ம வாங்கிட்டு போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்து அந்த வாட் பிராசி சபத் அப்படிங்கிற அந்த டெம்பிள் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்திருக்க டெம்பிள் வந்து வாட் பிரா ராம் அப்படிங்கிற டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள், நம்ம வந்து வாட் பிரா ராம் அப்படிங்கிற டெம்பிளுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் டெம்பிள் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே நடுவில் உள்ள அந்த புத்த சிலை, இங்கே உள்ள எல்லா டெம்பிளுமே இந்த உள்ள பக்கத்தில் இருக்க எல்லா ஹிஸ்டாரிக் பிளேஸ்லேயும் உள்ள டெம்பிள் உள்ள பார்த்திங்கன்னா அந்த புத்தரோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நம்ம புத்தரோட சிலையில் உள்ள தலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா இப்போ தண்ணியெலாம் அடித்து தோட்டம் மாதிரி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பழைய காலத்தில் உள்ள இடம் டேமேஜ் ஆனது தாங்க. அதை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ என்னென்ன டேமேஜ் ஆச்சோ அந்த இடங்க அந்த கல்களெல்லாம் அப்படியே அங்கங்கேயே விட்டாங்க. இப்போ அந்த பக்கம் அங்கே யாரையும் போகிறதுக்குலாம் அனுமதி கொடுக்குறது இல்லைங்க. அந்த பக்கத்தில் நின்று யாரும் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுக்கலன்னா நின்று எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம வந்துட்டு அதில் ஒரு பறந்து எடுக்கிற மாதிரியோ இல்லை ஓடி எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரோம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடம்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெயின் ஹாலாக இருந்திருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கவே தெரியுது, இது ஏதோ ஒரு மெயின் ஹாலாக இருந்திருக்கு. இந்த பில்டிங் பாருங்கள், வாட் பிரா ராம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஆனால் ஈஸியாக அவங்க உடச்சிட்டு போயிருப்பாங்க பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இடம். வாங்க அப்படியே இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு போக முடியாதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல சில இடங்களுக்கு போவதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த இடங்க வந்துட்டு இங்கே ஒரு கம்பி மாதிரி போட்டாங்கல்ல. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இங்கே போக முடியாது. ஏன்னா இல்லைன்னா இதில் மேலே ஏறி போய் பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே பார்த்துக்க வேண்டியதாங்க. இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பிரா ராம் அப்படிங்கிற இந்த டெம்பிள் வந்துட்டு எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1369 கட்டியிருக்காங்க. அதில் அந்த நேரத்தில் இருந்த கிங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ராமதி போடி அப்படின்னு ஒரு கிங் இருந்திருக்காரு. அவரோட பையன் வந்து ராமேஸ்வரன். ஸோ வந்துட்டு அவர் தான் இந்த கோவிலை வந்துட்டு கட்டியிருக்கிறாருங்க. இங்கேயுமே பாருங்கள், அந்த புத்தரோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகான இந்த கோயில் அப்படி அலங்கோலம் ஆக்கியிருக்காங்க பாருங்கள்.
அருமையாக இருக்குங்க கோவில். ஆனால் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சேதப்படுத்தாமல் இருந்தால் ஆக்சுவலாக நம்ம உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும். இப்போ சேதப்படுத்தினால நம்ம யாரும் எந்த பக்கமும் நம்மளால் போக முடியல. இங்கே பாருங்கள், எல்லாரோட சிலையும் தலையும் எடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே அங்கேருந்து ஃபுல்லாக அங்கே வரைக்கும் ஃபுல்லாக அப்படி போகிற வரைக்கும் ஃபுல்லாமே எல்லா புத்த சிலையோட தலையுமே எடுத்துருக்காங்க. ஆனால் கோயில் வந்துட்டு அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வந்து சிலை வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அதோட பாகங்கள்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சு அந்த மாதிரியே பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தலை மட்டும் கிடைக்கல. ஏன்னா அவங்க தலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் தலை மட்டும் கிடைக்கல. இங்கே பாருங்கள், இங்கே பக்கம் எல்லாத்துலேயுமே அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் எடுத்து வைக்க முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மிச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால் அப்படியே விட்டுருக்குறாங்க. பாருங்கள், அந்த பக்கமும் ஒரு புத்தரோட சிலையுமே இதாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு பழைய கோட்டை மாதிரி இருக்குதுங்க. ஆனால் அருமையான கோயில் இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த கோயிலோட பேக் சைடில் வந்து பார்க்குறோம். எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே எல்லாமே டேமேஜ் பண்ணிக்காங்க, தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குங்க. ஆனால் கோவில் வந்து செம்மையாக இருக்குது. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். அப்படியே வாங்க. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றியுமே புத்தர் சிலை வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் கோயில் வைங்க, அது புத்தர் கோயில் தான். பட் அதை சுற்றியுமே புத்தர் சிலை இருக்கிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. பாருங்களேன், இப்போவுமே நீங்கள் நிறைய கோயில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னால் உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேங்காக்கில் உள்ள கோயில்கள்லாம் நம்ம போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றியுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த புத்தரோட சிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி தான் அந்த பழைய காலத்துலேயுமே இந்த கோயில்கள்லாம் இருக்குல்ல, இதை சுற்றி கோயிலை சுற்றி புத்தர் சிலை வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்க, நம்ம இந்த வாட் பிராராம் வந்து டெம்பிள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே நம்ம இந்த வழியாக அப்படியே எக்ஸைட் ஆக வேண்டியதான். வாங்க போகலாம், அப்படியே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த டெம்பிள் வந்து உண்மையிலே ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சு அதை பற்றின ஒரு சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி ஒவ்வொரு டெம்பிளையும் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குங்க பார்க்கவே. இங்கே பாருங்கள், இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். ஒரிஜினலானது நம்ம சொன்னால முன்னாடி வந்து மெயின் ஹால் இதாக இருக்குது பாருங்கள். இதான் நம்ம மெயின் ஹால் பார்த்தது. பின்னால் இன்னொரு மெயின் ஹால் மாதிரி இருக்குது. ஸோ இது நடுவில் இந்த டெம்பிள் இருந்திருக்கு. இதை சுற்றி நிறைய இந்த மாதிரி மணி மாதிரியான இது மாதிரி வச்சுருக்காங்க. டோட்டலாக எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், அருமையாக இருந்திருக்குங்க கோவில். இங்கே பாருங்கள், எப்படி என்ட்ரன்ஸ்லாம் 4 பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சு செம்மையாக இருந்திருக்கு. ஓகேங்க, நம்ம வந்துட்டு அடுத்து பார்க்க வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட் லோகாய சுதா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரிக்ளைனிங் புத்தா. ஸோ அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த இருக்கிறத பாருங்கள், ரிக்ளைனிங் புத்தா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரிஜினலான பிக்சர் இது கிடையாது. ஸோ அந்த வார நாளில் இங்கேயுமே சேதப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹிந்துக்கள் வந்துட்டு என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்துட்டு வேறு யாரும் கிடையாதுங்க. விஷ்ணுவோட 9வது அவதாரம் தான் புத்தர் அப்படின்னு நம்ம இந்துக்கள்லாம் நம்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆழ்கடலில் விஷ்ணு வந்துட்டு இந்த ஒரு பொசிஷனில் தான் படுத்திருப்பார், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் புத்தரும் படுத்திருக்கிறாரு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம இதை சொல்லலாம். ஆனால் வந்துட்டு புத்திஸ்ட் வந்து இதை நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஹிந்துக்கள் வந்து இதை ஏற்றுக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அதே மாதிரியே இங்கே ஒரு கிளினிக் புத்தா மாதிரி இங்கே ஒரு ஸ்டேச்சு வச்சு இங்கே வந்து பூவெலாம் வச்சு கும்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், எப்போவும் இந்த ஒரு தாமரையும் வச்சுருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இடம். வாங்க, நம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இந்த பூக்கள்லாம் வச்சு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். சூரியகாந்தி பூலாம் வச்சு வாழை இலையை ஒரு மாதிரி மடக்கி வச்சு ஒரு மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இந்த மாதிரி வச்சு கும்பிட்டு போகிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சிலை. வா, அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இந்த பக்கம் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். பின்னால் எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே ஒன்று விட்டு வைக்கலாங்க. ஆக்சுவலாக அது எது கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டு கட்டியிருப்பாங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பாருங்கள் அந்த பின்னால் இருக்கப்பட்டீங்க பாருங்கள், அந்த பிராராம் இதுக்கு முன்னால் இதில் பார்த்தோம்ல அதில் உள்ள அதே மாதிரி இருக்குது தெரியுதுங்களா, டிசைன் அதே மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் ஹெட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இங்கே கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மற்றபடி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் நம்ம ரிக்ளைனிங் புத்தாவோட பேக் சைடில் வந்துருக்குறோங்க. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இப்போதைக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக முதல்ல இப்படி கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த இடங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமேங்க இதில் இருக்க நீங்கள் இப்போ நீங்கள் இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்ததும் சரி, போன எபிசோடில் நீங்கள் பார்த்த இடங்களும் சரி, எல்லாமே யுனெஸ்கோவால் ஹெரிட்டேஜ் சென்டராக இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இடம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு இடம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உண்மையிலே ஒரிஜினலாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து வாட் ப்ரா மங்கோன் பிபெட், அப்புறம் வந்துட்டு வாட் ப்ரா சி செபெட், அப்புறம் வாட் ப்ரா ராம் பார்த்தோம். அப்புறம் இப்போ இந்த லோக்கியா ஆயுதா அப்படிங்கிற இந்த ரிக்ளைனிங் புத்தாவும் பார்த்தோம். இந்த 4 டெம்பிளும் நம்ம இந்த எபிசோடில் பார்த்தோங்க. ஓகேங்க. நம்ம ஆக்சுவலாக புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் தான். நம்ம 4 ஹவர்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 டெம்பிள் கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 4 டெம்பிள் இருக்குது. அது என்னால் இன்றைக்கி கவர் பண்ண முடியல. ஓகேங்க. நம்ம வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்துட்டு பேங்காக்கு திரும்ப போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வேளை இங்கே வர்றதா இருந்தால், நீங்கள் எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறதா இருந்தால், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லை, நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சில இடங்களை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு காலையில் எவ்வளோ ஏர்லியராக வர முடியுமோ அவ்வளோ ஏர்லியில் வந்துருங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ட்ரெயினே வந்துட்டு 9:30 தான் இருந்துச்சு. நம்ம இங்கே ரீச் ஆகிறது 11:30 தான் ரீச் ஆனோம். 11:30 ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 11:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஆகுது. ஸோ 4 ஹவர்ஸ் தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பேசணும்னா பேசலாம், போகணுன்னாலும் போகலாம். ஆனால் நம்ம வந்துட்டு மறுபடியும் பேங்காக் போக வேண்டியிருக்கிறதுனால நம்ம இதுக்கு மேலே நம்ம கன்டினியூ பண்ண முடியல. நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதா இருந்தால் 2 நாள் நீங்கள் பிளான் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே வந்துடணும். ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் வர்றது ட்ரெயினில் வர முடியாது. நீங்கள் ஏதாவது பஸ்ஸு பிடிச்சி வரணும், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் வண்டி வந்துட்டு அக்வயர் பண்ணிவிட்டு அதில் தாங்க நீங்கள் வரணும். ஓகேங்க. நம்ம மறுபடியும் நம்ம அந்த அயோத்தியா ஏர்போர்ட் இது ஃப்ளைட் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறது வந்துட்டு 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. டிக்கெட் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 பாட்டு. ஆக்சுவலாக வரும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு 15 பாட்டு தான். இப்போ போகும்போது வந்துட்டு 20 பாட்டு. ஆக்சுவலாக வரும்போது நம்ம வந்து பேங்காக் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணும். இப்போ வந்து குருங்தெப் அபிவாட் அப்படிங்கிற அந்த பேங்க்ஸு அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குவோம். ஓகேங்க. அங்கே நம்ம 4 மணிக்கு ட்ரெயின் வந்துடும். நம்ம வெயிட் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் 2ல் வருது. அது பிளாட்ஃபார்ம் 2. இது வந்து பிளாட்ஃபார்ம் 1. ஸோ நமக்கு பிளாட்ஃபார்ம் வர்றது அடுத்த பிளாட்ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்படி இதில் டக்குனு எப்படியே ஏறி போகிறது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரே தூரம் தான்றேன். ஓகே. எல்லாமே பேங்காக். இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு ஆயுதயா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது பிளாட்ஃபார்ம் 1. ஸோ நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக த்ரூவர்ட்ஸ் வந்துட்டு பேங்காக் போகிறது. இந்த பக்கம் போனீங்கன்னா டுவர்ட்ஸ் சியாங்மாய் போகிறது. அந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தம் வந்துட்டு இங்கே பாருங்கள் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2. பிளாட்ஃபார்ம் 2 வந்துட்டு நம்மளுக்கு இந்த பேங்காக் போகிற ட்ரெயின்லாம் போகிறது. பேங்காக் 1 வந்துட்டு இந்த சியாங்மாய் போகிற ட்ரெயின். அதாவது சியாங்மாய்னா இந்த சைடில் ரூட்டில் போகக்கூடிய ட்ரெயின்ஸு. இந்த ரூட்டில் நிறைய நிறைய ஊருக்கு போகலாம். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்று ஒரு ஊருக்கு போகலாம். நாங்காய் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஊருக்குலாம் போகிறதுக்கான ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்முக்கு தாங்க வருது. இந்த ட்ரெயின் வந்துட்டு பேங்காக்லேருந்து நக்கோன் சவான் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்துட்டு கரெக்டாக 3:58க்கு வந்துருச்சு. நம்ம ட்ரெயின் வந்து 3:59. ஆனால் 10 நிமிஷம் டிலே வாங்க. இங்கேயுமே பார்த்தீங்களா இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அந்த தண்டவாளத்தோட ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். பட் ஆனால் இப்போ வர புது ட்ரெயின்களுக்கெலாம் இந்த மாதிரி இல்லை. இந்த ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக பண்ணிட்டாங்க. இது வந்து பழைய ஸ்டேஷனுங்கிறதுனால இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்காது பார்த்தீங்களா. தண்டவாளம் தான் இருக்குது, பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கேப்பு. சொல்லப்போனால் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேங்க. நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு. அங்கே பாருங்கள் சவுண்டு கொடுக்குறது கேட்குதுங்களா.
ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய ட்ரெயினிஸ் நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க வந்து கரெக்டாக இந்த லைனுக்கு இந்த பக்கம் நிற்கக்கூடாதுங்கிறத ரொம்ப இதாக பார்த்துட்ருக்காங்க. வந்துருச்சுங்க ட்ரெயின். இதில் தான் நம்ம ஏறி போக போகிறோம் பேங்காக்குக்கு. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம அந்த குரும்தெப் அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம். அதாவது பேங்க்ஸு அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி வந்து காலையில் கிளம்பி நம்ம அந்த அயோத்தியா அப்படிங்கிறதுல நம்ம ட்ரெயினில் போயிட்டு உள்ளே உள்ள அயோத்தியாவில் உள்ள எல்லா டெம்பிள்ஸுமே மெயினாக கவர் பண்ணோம். ஆக்சுவலாக சில டெம்பிள்ஸை கவர் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சரியான டைம் இல்லை. பட் ஆனால் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். நான் முக்கியமான டெம்பிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இந்த எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த எபிசோட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய். நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சஃபாரி வேர்ல்டுக்கு வந்திருக்கிறோம், அப்புறம் மரைன் பார்க்கு. ஸோ இந்த எபிசோடில் இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். இதில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப பெருசுங்க. இது சிங்கம் ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, 3, 4, 5, 6, 7 புலிகிட்ட படுத்துருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி வெஹிக்கிளில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். அந்த ஆளை செம்மையாக இருக்குங்க பாருங்கள். ஒரு சின்ன பாப்பா கூட புலிக்கு பால்